நேர்களுக்கு வணக்கம். சோதனை குழாய் சிகிச்சை மூலியமாக நம்ம வைக்கக்கூடிய கரு எல்லாருக்குமே ஒட்ட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தம்பதியினருடைய வயது, பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருமுட்டையுடைய எண்ணிக்கை தரம், அவருடைய கணவருக்கு இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை தரம், அது இல்லாமல் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ரீதிகள், இது எல்லாமே மட்டும் இல்லாமல் கரு போய் ஒட்டக்கூடிய காரணத்திற்கு உண்டான சுரபிகள், இரத்த ஓட்டம், இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஒரு போய் கர்ப்பப்பையில் கரு ஒட்டதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் நாங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே ஒரே வச்ச கருவை கர்ப்பப்பையில் செலுத்துகிறோம். இதனால் குறைஞ்சபட்ச ரிசல்ட்ஸாக எங்களால் 65% வரைக்கும் எங்களால் பாசிட்டிவ் காட்ட முடியுது. அதிகபட்ச ரிசல்ட்ஸாக எங்களால் 85% வரைக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் காட்ட முடியுது. சில டைம் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் 100% பாசிட்டிவ் வரதும் உண்டு. ஒரு பேட்சில் நாங்கள் 10 பேர் எடுத்தோம்னா 10 பேருமே பாசிட்டிவ் ஆவாங்க. ஆனால் இது எல்லா பேட்சஸ்லையுமே நடக்குமா அப்படின்னு பார்த்தா அது நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு பேட்சில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸ், ரத்த ஓட்டம், கருவுடைய அமைப்பு, இந்த மாதிரி பல காரணங்கள்னால நம்முடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வேறுபடும். ஆனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்தரிப்பு மையங்களுக்கும் ஒரு புள்ளி வீதம்னு இருக்குது. அந்த அளவுக்கு விட இன்னும் கொஞ்சம் கூடவே நம்ம ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் அனைவருக்கும் நம்ம பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்குறோம்.